சரிக்கா, பாப்பா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வரேன். போங்கப்பா. அம்மாவும் அப்பாவும் உங்க பெரியம்மாக்கு குட்டி தம்பி பிறக்க போகுதான். அதனால அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கம்மா. வந்துருவாங்க சரியா? அழாம இருக்கணும் அப்பத்தா கிட்ட. அலைகள நீ பாட்டுக்கு சமத்தா நல்ல பிள்ளையா தான் இருக்க. இருந்தாலும் அப்பத்தான் சொல்றேன். என்ன சரஸ்வதி, காலையில இருந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா தூக்கிக்கிட்டு திரியிறதும் சாப்பாடு ஊட்டுறதும் என்ன பிரமாதமா இருக்கு. எங்க உங்க ஆத்தாலும் அப்பனும்? உங்களை ஒன்றும் நான் தூக்கி வச்சிருக்க சொல்லல. அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலையா வெளில போனாங்க. பார்த்துக்கம்மான்னு சொல்லி விட்டுட்டு போனா. அதனால பிள்ளைய நான் பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு என்ன? சேச்சா, எனக்கு ஒண்ணும் இல்லையே. இதுல எனக்கு என்ன இருக்கு சரஸ்வதி? ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமா நீ பாத்துக்க. யாரு உன்னைய பாத்துக்க வேணான்னது? இப்ப உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? அது சரிதான். அந்தம்மா பிள்ளையப்பா ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அந்த பிள்ளைய கொஞ்சம் பண்ண மாட்டீங்க. போகும்போது அந்த பிள்ளை அப்படியே பார்க்குது நம்மளை தூக்கு வரான்ட்டு. கையை ஏந்துது. ஆனால் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம அங்கிட்டு போகிறதும், அந்த பக்கம் திரும்பி பார்க்காம இங்கிட்டு வர்றதும், பிள்ளைய கவனிக்கிறது தெரியுது. அந்த பிள்ளைய தூக்குனாதான் என்னவா? பார்த்துட்டே தானே இருக்கு உங்களை. அவங்க ஆத்தாவும் அப்பாவும் தான் எங்க அம்மா கூட சண்டையாச்சு. சண்டைக்காரட்டு பிள்ளைகளாம் நம்ம எதுக்கு தூக்கணும்? அதனால தான் நான் தூக்குறது இல்லை. ஆமாம் ஆமாம், என்னைய கூட நான் தூக்க சொல்லி என்னைய கூட உன் பேராண்டி பார்க்குறாரு. நீ வேற அது நம்மளை தூக்கிடுவானான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ வேணாம், அப்படி ஒன்றும் யாரும் தூக்கலாம் வேணாம் என் பேரனை. அது என்கிட்டே இருக்கட்டும். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏண்டா சாமி, அழகா என்கிட்டே இருந்துக்கிடுவான். ஆமா, அப்படி என்ன வேலையா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டாக? இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் விட்டுட்டு போனதே இல்லையே. நான் காலையில் அவங்க புது வீடு போயிருந்தேன்ல. அப்போ அத்தை எங்களை இருந்து பார்த்துக்கிடுங்க. நான் அவங்க அக்கா பிள்ளைகளுக்கு பிறந்த நாளாம். அந்த அக்கா போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றோன்ட்டு போனாங்க. சரி பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அக்கா வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏம்மா நீங்கள் வர லேட்டானாலும் ஆகும், நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன், அப்படியே வந்து நீங்கள் தூக்கிட்டு வாங்கம்மா அப்படின்னே. சரின்னு சொல்லி தூக்கிட்டு போக சொன்னிச்சுங்க. இப்போ ஃபோன் அடித்ததுக்கு அவங்க அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருச்சான். அந்த வாக்கில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குதுங்களாம். அதனால் வர முன்ன பின்ன லேட்டாக கூட ஆகலாம் அத்தை. நீங்கள் தம்பியை பார்த்துக்கிடுங்க, நேராக வந்து நாங்கள் வீட்டில் தூக்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு இப்போ தான் சொல்லி விடுச்சுங்க ஃபோனில். சரிங்களா? போதுமா? விளக்கம் புரிஞ்சுச்சா? ஆத்தா போதும் ஆத்தா உன் விளக்கம். ஏ அப்பா. வச்சுக்கிறீங்களாங்க? இறங்கவே மாட்டேங்கிறேன். காலிலேருந்து தூக்குன்னு தூக்கியே வச்சிருக்க சொல்கிறேன். அதான் பார்த்துக்கிறீங்களா சத்தோனா? இல்ல வேண்டாம், நீயே பார்த்துக்க. ஏன் பிள்ளை என்ன ஆசையே இருக்காதே உங்களுக்கு? உங்கள் பிள்ளைய மேலே ஆசை இருந்தால் தானே உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைய மேலே ஆசை வரும். அது எப்படி ஆசை இருக்கும்? ஏ அப்பா, நீங்கள் ஒரு ஆளு தான்ப்பா சாமி. சரி வாய் மூடு. ஒரேதான் வாயை தர. மாமா காஃபி கொண்டாடவா? 10 நிமிஷம் ஆகட்டுமா, அப்புறமா குடிக்கிறேன். வசந்தி, பிள்ளையோட பால் டப்பா அடுப்படி பக்கம் வச்சிருந்த பாரு, அதை கொஞ்சம் எடுத்தாரி. அதில் பாலை ஊற்றி லைட்டாக மட்டும் நாட்டு சக்கரை போடு. நாட்டு சக்கரை அவள் போட்டு கொடுப்பா. சீனியெல்லாம் போட மாட்டாளாம். லைட்டாக மட்டும் 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொண்டாரியா? என்னை விட்டு நகர மாட்டேங்கிறான். தூக்கவும் நமக்கு சத்து இல்லை. போயில வரையில தூக்கவே சொல்கிறான். எடுத்துட்டு வாங்க. ஆமாம், நீங்களே போய் எடுத்துக்கிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏய் என்ன பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்து குர்ரி? பசிக்கும் போல கையை அங்கேயே நீட்டுறியான் பால் டப்பா வேணும்னு. அட எந்திரிச்சு அவனையும் தூக்கிக்கிட்டு நடக்க முடியலன்னு தானே உங்ககிட்ட கேட்குறேன். அதை எடுத்தாந்து தான் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? பிள்ளை தானே கேட்குது. நான் இங்கே வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், துவைச்சி முடிஞ்சிச்சு. நான் அதை போய் எடுக்கணும். நீங்கள் போய் எடுத்துக்கிட்டா என்ன? வேலை இருக்கு எனக்கு. அப்புறம் வேலை இருக்கிறவ உங்கள் மாமனுக்கு மட்டும் காப்பி வேணுமான்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் அந்த பால் டப்பாவை எடுத்து கொடுக்குறதுக்கு குறைஞ்சி போயிருவியா நீ? இங்கே பாரு, 1000 தான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா மேலே உனக்கு வருத்தம் இருந்தாலும் புள்ள மேலெல்லாம் இப்படி கோவத்தை காட்டாத. பால் டப்பா தானே எடுத்து கேட்குறேன். ஏண்டி காலையிலேருந்து இங்கே இருக்கிறேன்ல, தூக்கி கொஞ்சிரியாடி. எந்த வீட்லையும் இந்த அநியாயம்லாம் நடக்கவே நடக்காது. பெரியவங்க பேசிக்க மாட்டாங்க, பண்ணிக்க மாட்டாங்கதான். அவங்க பிள்ளைய கூடலாம் நல்லா கொஞ்சி கொலாவி தான் இருப்பாங்க. இந்த வீட்டில் தான் இந்த அநியாயம் நடக்குது. இப்படியெல்லாம் இருக்காத என்ன அத்தை? தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறிய. என்னத்தை தூக்கி கொஞ்சம் சொல்கிறிய? என்னையே தான் எதிரி மாதிரி பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா. அவங்க பிள்ளையில நான் என்னத்துக்கு தூக்கி கொஞ்சணும்? தூக்கி கொஞ்சலன்னு வேற சொல்லிக்கிறிய. போங்க அத்தை, இப்போதான் தூக்கி அப்படி கொஞ்சணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அடேங்க அப்பா, நீ தூக்கி கொஞ்சன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீ கொஞ்சவும் வேண்டாம். நீ கொஞ்சனாதானா அந்த பால் டப்பா எடுத்து கொடுறீன்னு கேட்குறதுக்கு அப்படி திருப்பிக்கிட்டு போகிற. அதை எங்கனக்குள்ளே எடுத்து கொடுக்க உன்னால் முடியாதா?
போ போ, நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? இந்த அநியாயம்லாம் எந்த வீட்லேயும் நடக்காது. ஏ அப்பா, நான் போய் இங்கே தூக்கியாந்தேன் பாரு, அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. சின்ன குழந்தை தான், அந்த குழந்தைய கொஞ்சம் ஆளாளுக்கு யோசிக்கிறாங்கப்பா. எப்படி தான் இவங்களால முடியுதோ தெரியல. அந்த குழந்தை என்னதான் பண்ணுச்சு இவங்களான்னு தெரியல. இங்க பாரு, வாயை மூடு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. அந்த புள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வேணா போய் பால் டப்பா எடுத்தாந்து தரவா? வேணாம் வேணாம், நானே எடுத்துக்கிறேன். அந்த பால் டப்பா எடுக்கத்தான் என்னால் முடியாதா என்ன? ஆளாளுக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன என் புத்திய நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கெல்லாம் வேண்டாம், உடு உடு. கொண்டா, நான் வேணா அந்த பயல சத்த நேரம் வச்சிருக்கிறேன். வேண்டாமே, அப்படி ஒன்றும் வேண்டாம் வெறுப்பா அவனை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் பாட்டுக்கு என்கிட்ட இருந்துட்டு போறான். அவங்க வேலையை போய் பாருங்க. ஓ, சத்த நேரம் வச்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் சிலிப்பிக்கிற. ஓ, எனக்கு பார்த்துக்க தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏ அப்பா, ஊர்ல தான் மனுஷக்க இருக்காங்க, இந்த வீட்டு மனுஷக்க மாதிரி யாரும் இல்லப்பா. சரியான ஆளுவ தான் அம்புட்டோம். இந்தடி கேக்குதான், உங்க அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்குல்ல. இன்னொரு நாளைக்கு எப்பவாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்குல்லடி. அப்புறம் எதுக்கடி சும்மா தொண நடந்துகிட்டே கிடக்க? அப்பா வாங்கி தராது, பொய் சொல்லும். பொய் சொல்லுமா? உங்க அப்பா உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கியே கொடுத்தது இல்லையா என்ன? எதுவுமே வாங்கி தந்தது இல்லையா? பொய் சொல்லுங்கிற. செல்விக்கா, என்னாச்சு? வசந்தி வா வசந்தி, இப்பதான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவாங்கம்மா. அதுவும் ரத்தம் இல்லை, அது இல்லை, சத்து இல்லை, இது இல்லைன்ட்டு டாக்டர் அவ்வளோ கோளாறு தெரியுமா? இந்த பிள்ளையால அந்த குழந்தையும் இந்த நிலமை ஆனாப்பில் சாப்பிட்டு இருந்த இடத்துல இருந்திருந்தா ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வரப்போகுது சொல்லு. எல்லாம் அந்த பிள்ளையை தான் நான் சொல்லுவேன், வேறு யாரையுமே சொல்ல மாட்டேன். அக்கா, என்ன சொல்கிறீங்க? குழந்தைக்கு அந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்தி, பயப்படாத, ஒரு பிரச்சனையும் ஆகாது. சட கடவுளே. இப்போ எங்க என் தம்பியை காணும்? எங்க போயிட்டான்? மருந்து மாத்திரையெல்லாம் வாங்க போச்சு, வாங்கி கொண்டு போய் கொடுக்க போயிருச்சுமா. அப்படியா? சத்யா என் தம்பிட்ட பேசினாளா? அவ எங்க பேசுறா? அவ பேசுறதை விட அர்ஜுன் தம்பி சுத்தரவே வெறுத்துச்சு. அவ பேசினாலும் அர்ஜுன் தம்பி பேசவே மாட்டேங்கிற முடிவுல இருக்கு. அப்படி பண்ணிட்டாக்கா? நீயே சொல்லு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அங்கங்களா, என்னங்கடி என்ன பண்றீங்க? உன் தம்பி பாக்குறதுக்கு நிக்கிறீங்களா? அட அதையும் கேக்குற, அவளுக்கு பஞ்சாயத்து அதுக்கு மேல பெரிய பஞ்சாயத்து. என்னாச்சுக்கா? அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல? அட ஆமா, நான் ஒரு ட்ரெஸ் கூட எடுத்தாருல பாரு. அதுக்கு தான் ஒரு கேக்க வாங்கிட்டு வந்துருச்சு, 2 வாங்கலன்னு சண்டை. அதுக்கு அடிச்சுட்டு கிடக்காளுக. அத்தை வாங்கி தரேன்டி, அழுகாத. அதுக்கு தான் பெரியவ அழுகிறா. சோனி, ரத்தம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா, ஒரே டயர்டா இருக்கு. அப்படியாம்மா? அப்படி உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஜூஸ் ஏதாவது போய் வாங்கிட்டு வருவா? இல்லம்மா வேண்டாம், அப்புறமா அது குடிச்சுக்கலாம். இடி ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரேன்டி. என்னக்கா மகளுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ் வாங்கிட்டு வரேன்றீங்க? என்னடி சோனி, உங்க அம்மா ஜூஸ்லாம் ரொம்ப நேரம் நிக்கிறேன்ட்டா? ஒன்றும் இல்லைப்பா, பாவம் அவ பிள்ளை. சத்யாவுக்கு ரத்த பார்த்தலாம் சொல்லிட்டாங்களா, அந்த வக்கில் புள்ள போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்தா, அதான் டயர்டா இருக்குங்கிறா, அதான் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். என்னடி சொல்றாங்க? பிளட் கொடுத்தியா? ஆமா, உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன், உங்களை காணுமா? அந்த வக்கில் யாரும் கேட்கலப்பா, சாரி. அர்ஜுன் மாமா கூட கேட்க தான் சொன்னாங்க, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால வேண்டிதான் நான் உங்ககிட்ட கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன். மச்சான் கூட கேட்க சொல்லியிருக்கான், ஆனா நீ கேட்கல பாரு. இது என்ன சாதாரண விஷயமா? உன்னோட பிளட் இல்லைன்னு சொல்லல. உனக்கே ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. நீ எதுக்கு இப்போ பிளட்டு? சரி, ஓகே ஓகே, எமர்ஜென்சி உங்க அக்கா. சரி ஓகே, கொடுத்த வரைக்கும் ஓகே. என்னடி அருண் தம்பி ரத்தம் ஏன் கொடுத்தேன்னு கேக்குதா? இல்லம்மா, அப்படி கேட்கல. இல்லக்கா, அவளுக்கு ஆல்ரெடி உடம்பே ப்ராப்ளம், முடியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அதான் பிளட் கொடுத்தான்னு சொல்லவும் கேட்டுட்டு இருக்கேன். உங்ககிட்ட கூட அர்ஜுன் தம்பி கேட்கதாப்பா சொன்னுச்சு, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு இவ தான் சொன்னாளா, அதான். சரி சரி, பரவாயில்ல. என்னப்பா, முதவே மருந்து மாத்திரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனியா, காணோம், இப்பதான் வரியா? செல்வேக்கா, கடைக்கு போயிருந்தேன். அப்படியா? உள்ளக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, வைப்ஸு, அப்புறம் யூரின் மேட்டு இந்த மாதிரி வாங்கலான்ட்டு போனேன். இதெல்லாம் நாங்க வாங்கி தரணும். ஏப்பா நீங்க அதுக்குள்ள ஓடி போய் வாங்குனீங்க? நான் போகலாம், உங்கள்கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு நான் போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இருக்கட்டும்க்கா, யாரு வாங்கினா என்ன? என்ன மாமா சொல்றீங்க? ட்ரெஸ்ஸா? சரி, என்ன பேபின்னு வாங்குனீங்க? பேபியா சோனி? ஆமா. டேய், கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பல்ல, தனியாவா போயிட்டு வந்தா? லூசு பயலே, பிஸின்னு உன்னோட ஃபோன் கால் பிஸியாவே இருந்தது. உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன்னு மெசேஜ் வந்திருக்கும் பாரு. கால் பண்ணி பார்த்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். இல்லைன்னா உன்னை விட்டு போயிருப்பேனா என்ன? எங்க மச்சான் நின்ன? நானாடா ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ஹாலில் அந்த சைடு உட்காந்துருந்தேன், எனக்கு தெரியாதே. அதனால தான் உன்னை கூப்பிடல, இல்லைன்னா உன்னை கூட்டி போகாமல் இருப்பேனா என்ன? இந்த ட்ரெஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்க,
நல்லா இருக்கான்னு. ஆனா பார்த்தா ஷாக் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். மாமா இது பாய் பேபி ட்ரெஸ்ஸா? இது ஆனா கேர்ள் பேபி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் சோனி. நான் ஆனா பாய் பேபின்னு நினச்சி தான் வாங்கினேன். நான் ஃபுல்லாக வந்து நான் பாய் பேபி தான் பிறக்கும்னு ஒரு நம்பிக்கையிலே இருக்கேன்னு வச்சுக்கோயேன். கவலைப்படாத மச்சான், ரொம்ப ஆசையாக இருக்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நியூஸ் வந்துடும். எத்தனை வாங்குனீங்க? ஒன்று தானா? பரவாயில்ல, அதுக்குள்ள ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அடுத்த ட்ரெஸ் காமிங்க. ஆனா இது மைல்டு கலரா சூப்பரா இருக்கு. ஆ, அடுத்தது நல்ல ட்ரெஸ் தான். கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி, பாய் பேபியாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் பையன் நினச்சி தான் வாங்கினேன் சோனி. நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில். இரு, அடுத்த ட்ரெஸ் காமிக்கிறேன். அதுவும் இதை விட சூப்பர் தான். ஏங்க அதை காமிங்க பாப்போம். இது பாரு, என்னக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த கலர் சூப்பராக இருக்குல்ல? இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் இந்த காலரு கை கிட்ட எல்லாம் பிங்க் கலர் இருக்கா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சரி, இது நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் 2 செட்டு மட்டும்தான் எடுத்தேன். அப்புறம் குட்டி குட்டி கிளாத்லாம் எடுத்திருக்கேன், உள்ளே இருக்கு. அது இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்தேன். இது கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். கரெக்டாக இருக்கும்ல சோனி? நான் கண்டிப்பா நீங்க எடுத்த இப்ப 3 ட்ரெஸ்ஸுமே இப்போதைக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன் அர்ஜுன் மாமா. எப்படியும் 1 மந்த் 2 மந்த் ஆகும். கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன சோனி, தலையில குண்டை தூக்கி போடுற? அப்படியா இருக்கும்? நான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த துணியை போட்டுக்கலாமே நினைச்சேன். இல்லப்பா, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ச்சே, பையன் பிறக்குன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த நினைப்புல இருக்கீங்க. ஆனா என்ன பிறக்குதுன்னு தெரியலையே. என்னவா இருந்தாலும் ஓகேக்கா. ஒரு பக்கம் ஆசை இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாவே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தெரியலையே, நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க. அது உண்மைதான் அர்ஜுன், கவலைப்படாதடா. நீ நினைச்ச மாதிரியே நடக்கும், சரியா? ஆனா உனக்கு இப்போதைக்கு நேரமே சரியில்லை. நீ நினைச்ச மாதிரி எங்க நடக்குது, ஆப்போசிட்டாவே ஏதாவது நடந்துட்டு இருக்கு இல்ல? ஆமா வசந்திக்கா, அதான் கொஞ்சம் பயம். நம்ம நினைச்சது நடக்காதோ அப்படின்னு இன்னொரு பக்கம் பயம் இருக்குதான். சோனி, உள்ள போய் பார்த்தா பிளட் கொடுத்துட்டியா? எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்களா? ஆமா, எப்படி இருக்காங்க? யாரோ தானே மச்சான்? அடே, நக்கல் அவனுக்கு. யாரோவா? ஆமா, அவங்களுக்கு நான் யாரோ தானே. அப்ப அவங்க இவங்க அப்படிதானே சொல்ல முடியும். பார்க்கல மாமா, நான் அவளை அம்மாச்சி தான் வெளிலன்னாங்க, இப்போ கேட்டேன். நான் இன்னொரு ரூம்ல பிளட் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். சோனி, மச்சான் பிளட் கொடுத்ததுக்கு எதுவும் திட்டினானா என்ன? திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். லூசாடா நீ? நான் எப்படி திட்டினேன்னு உனக்கு தெரியும்? மென்டல் மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இருக்காத சரியா? நான் சத்தியமா திட்டவே கிடையாது. உடனே நான் திட்டினேனான்றியா? எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் திட்டிருப்ப. இல்ல மாமா, அதெல்லாம் அவர் திட்டவே இல்லை. சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கப்பா, பையில வச்சுங்க, கொண்டாங்க. ஏக்கா, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எத்தனை சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும் கணக்கு பண்ணி சொல்லுங்க, போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, இப்பவே வா? வேணாம் வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ம், ஓகே ஓகே. அப்போ குட் நியூஸ் வரட்டும். ஆமாம், கரெக்டா.